வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சூரியன் புத்திரக்காரகனா குரு புத்திரக்காரகனா? குருவை புத்திரக்காரகன் என்று நாம் ஏன் அழைக்கிறோம்? சூரியனை நாம் புத்திரக்காரகன் என்று ஏன் அழைப்பதில்லை? யார் புத்திரக்காரகன் அப்படிங்கிற இந்த கேள்வி அனைவருக்கும் எழுகிறது. ஒவ்வொரு லக்கினத்திற்கும் புத்திர ஸ்தானாதிபதி என்று ஒருவர் வருகிறார். ஆனால் அது ஸ்தானம் அதிபதி. 12 லக்னத்துக்கும் 9 பேரும் புத்திர ஸ்தானாதிபதியாக வருவாங்க. ஆனால் அந்த காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திர காரகன் யார்? சூரியனை சொல்லலாமா, குருவை சொல்லலாமா? அப்பொழுது இந்த கேள்வி அனைவரின் மத்தியில் எழுகிறது. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன் சூரியன். உலகத்தில் உள்ள அனைத்து விதமான உயிர்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கே உண்டு. சூரியனின் ஒளியால் அனைத்து விதமான உயிர்களும் இயங்குகிறது. இதுதான் உண்மை. ஆக சூரியன் வம்சத்தை விருத்தி செய்ய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கோள் சூரியனே. ஒரு உயிரை உற்பத்தி செய்ய காரணமாக இருக்கக்கூடிய கோள் சூரியனே. ஒரு நிறுவனத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியவன் சூரியனே. ஒரு வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டுமெனால் சூரியன் தயவு தேவை. சூரியன் தயவு ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போனால் அந்த வம்சம் விருத்தி அடைவதில்லை. வம்சம் விருத்தி அடைய வேண்டும். ஆனால் சூரியனின் தயவு தேவை. சூரியனின் இல்லையே, சூரிய ஒளி இல்லையே, இந்த உலக உயிர்கள் இயங்காது. மரம், செடி, கொடிகள், தாவரங்கள், இந்த உலகத்தில் உள்ள எண்ணற்ற அனைத்து விதமான உயிர்களும் இயங்காது. சூரிய ஒளி நமக்கு அவசியம் தேவை. அதுபோல நம் மனித வாழ்க்கைக்கு வம்சத்தை விருத்தி செய்ய, வம்சத்தை வளர்த்தெடுக்க, வம்சத்தை உற்பத்தி செய்ய சூரியனின் தயவு அவசியம். சூரியனே புத்திரக்காரகன். அவன்தான் உண்மையான புத்திரக்காரகன். நமது உடலில் வைட்டமின் சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குபவன் சூரியனே. மருந்துகளை உற்பத்தி செய்பவன் சூரியனே. வைட்டமின் டி என்ற ஆற்றல் கிடைக்க செய்பவன் சூரியனே. ஒளி ஆற்றலை தரக்கூடியவன் சூரியனே. இத்தனை விதமான காரகத்தையும் கொண்ட அந்த சூரியன், அவன்தான் வம்சத்தை உற்பத்தி செய்ய முடியும், வம்சத்தை விருத்தி செய்ய முடியும். வம்ச விருத்திக்கு, வம்ச உற்பத்திக்கு, உயிர் உற்பத்திக்கு முழு முதற் காரணம் சூரியனே. சூரியன் தான் புத்திரக்காரகன், குரு அல்ல. சார், குரு தானே புத்திரக்காரகன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க நீங்க கேட்கலாம். காலப்புருஷனுக்கு குரு என்பவர் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் என்பது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது.
ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, முன்யோசனை சம்பந்தப்பட்டது, ஒழுக்க விதிகளை கடைபிடிக்கக்கூடிய இடமே அந்த 9ஆம் பாவம். உயர்கல்வியை கற்கக்கூடிய இடமே 9ஆம் பாவம். பரந்துபட்ட சிந்தனைகள் என்று சொல்லக்கூடிய இடமே 9ஆம் பாவம். ஆய்வு சிந்தனை என்று சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். முன்யோசனை என்று சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். மத போதனை என்று சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். ஆன்மீக வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். தத்துவ ஞானம் என்று சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். பாத யாத்திரை என்று சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். தீர்த்த யாத்திரை என்று சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். தந்தையை சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். ஒழுக்க விதிகளை கடைபிடிக்கக்கூடியது 9ஆம் பாவம். அதாவது சட்டங்களை இயற்றுவது 9ஆம் பாவம். சட்டப்படி நடக்க செய்வது 9ஆம் பாவம். அதே சமயத்தில் ஒழுக்கத்தை கையாள்வது, பணத்தை கையாள்வது, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியவர் தான் குரு. குரு என்பவர் மனிதனின் ஒழுக்க நெறிகளை பண்படுத்தக்கூடியவர், நீதி அறிந்தவர், நேர்மை ஆளர், நாணயம் உடையவர், நியாயவான். அவரைத்தான் நம்ம நீதிபதியாக நியமித்திருக்கிறோம். நீதிபதி என்பவன் நடுநிலை அறிந்து யார் தவறு செய்கிறார்களோ, யார் குற்றவாளியோ அவர்களை தண்டிக்கக்கூடிய பொறுப்பு அந்த குருவுக்குத்தான் நம்ம கொடுத்திருக்கோம். குரு என்பவன் பணத்தை சேமிப்பதும் பணத்தை கையாளுவதும் குழந்தைகளின் ஒழுக்கத்தை பற்றி, குழந்தைகளின் ஒழுக்கம், குழந்தைகளின் எதிர்கால கல்வி, குழந்தைகளின் முன்யோசனை அனைத்தும் வளர்க்கக்கூடியவரே குரு. பணம் சார்ந்த விஷயங்கள், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், ஒழுக்க நெறிகளுடன் எப்படி வாழ்வது, பணத்தை எப்படி கையாள்வது, பணத்தை எப்படி சேமிப்பது, தர்ம நெறியை கடைபிடிப்பது, நீதியை கடைபிடிப்பது, சட்டம் ஒழுங்கை கடைபிடிப்பது, சட்டப்படி நடப்பது, இதை சொல்லிக் கொடுப்பவனே குரு. குரு என்பவன் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவன். தந்தையானவர் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கக்கூடியவர், நியாயத்தை வளர்த்தெடுக்கக்கூடியவர், நேர்மையை வளர்த்தெடுக்கக்கூடியவர், தர்ம நெறிகளை வளர்த்தெடுக்கக்கூடியவர், தன்னுடைய அனுபவங்களை சொல்லக்கூடியவர். இங்கே குரு என்பவர் ஒழுக்கத்தையும் அனுபவங்களையும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் தர்ம நெறி கடைபிடிப்பதற்கும் தான் காரகமே தவிர குரு என்பவர் புத்திரக்காரகன் அல்ல. புத்திரக்காரகனாக நாங்கள் வெளியில் அவர் பேர் வாங்கிட்டார் புத்திரக்காரகன். புத்திரக்காரகன் என்பது ஒரு உயிரை உற்பத்தி செய்ய ஒரே ஆற்றல் சூரியனுக்கு மட்டுமே. ஒரு வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு மட்டுமே. அனைத்து உயிர்களும் உற்பத்தி செய்வதற்கு சூரியனின் ஒளி அவசியம். இதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் இன்று நாம் குருதான் புத்திரக்காரகன் என்று வரையறுத்திருக்கிறோம். குரு புத்திரக்காரகன் என்பது அல்ல. குரு என்பவன் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க செய்பவன். ஒழுக்க நெறிகள் பிள்ளைகள் தவறக்கூடாது என்பதை, அதாவது புத்திரக்காரகன் என்பது வேறு, உயிர்வை உற்பத்தி செய்வது சூரியனின் வேலை. அந்த உயிரை ஒழுக்கத்துடன் வளர்த்தெடுப்பது, தர்மத்துடன் வளர்த்தெடுப்பது, சட்ட விதிகளை கடைபிடிக்க செய்வது, சட்டப்படி நடக்க செய்வது, முன்யோசனை அடைய செய்வது, பெரியோர்களை மதிக்க செய்வது, இதுதான் குருவின் வேலை. குரு என்பது புத்திரக்காரன் என்று சொல்லப்பட்டது அது சரியான வாதம் அல்ல. ஒழுக்க நெறிகளையும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் சேமிப்புகளிலும் தர்ம நெறி தவறாமல் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய, அதாவது
பிள்ளைகளை ஒழுக்கத்துடன் வளர்த்தெடுப்பது தந்தையின் வேலை. அங்க ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், தர்மம் சார்ந்த விஷயங்கள், பெரியோர்களை மதிக்கக்கூடிய விஷயங்கள், பாரம்பரியத்தை கடைபிடிக்க செய்பவர் குரு. பாரம்பரியம், சட்டம், அந்த சட்டம் ஒரு அரசாங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவன் குரு, அதை கடைபிடிப்பவன் குரு. ஒழுக்க நெறிகளை, அந்த ஒழுக்கமும் சட்டமும் தர்மமும் முன்யோசனையும் ஒரு குழந்தைகளுக்கு கடைபிடிக்க செய்பவன் குரு. குரு புத்திரக்காரகன் அல்ல, அவனால் புத்திரக்காரகன் சொல்வது சரியான விஷயம் அல்ல. அது காலபுருஷ லக்னத்துக்கு அது 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு. 9ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் தான் குருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 5 என்பது சூரியனே, காலபுருஷ லக்னத்துக்கு. அப்ப சூரியனே புத்திரக்காரகன், புத்திரஸ்தானாதிபதி. அவரால் தான் உலகமே இயங்குகிறது, உயிர்களும் இயங்குகிறது. ஒரு வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும், ஒரு வம்சம் தலைக்க வேண்டும், ஒரு வம்சம் உற்பத்தியாக வேண்டும் அப்படின்னு என்று நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் சூரியனே. ஒரு பரம்பரை நன்றாக இருக்க வேண்டும், பரம்பரையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது சொல்லக்கூடியவன் சூரியனே. சூரியனால் தான் பரம்பரையை உருவாக்க முடியும், உயிரை உருவாக்க முடியும், உயிரை உற்பத்தி செய்ய முடியும், நிறுவனத்தை உற்பத்தி செய்ய முடியும். சூரியனே அனைத்திற்கும் காரகன், அவன்தான் புத்திரக்காரகன், குரு அல்ல. இதை சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் விளக்கியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க, அனைவரும் வாழ்வும் சிறக்கட்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த மெய் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை அனைவரும் பாருங்கள், கருத்து சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.